ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட் வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜிபிபி யூஎஸ்டி சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். அதே போல் நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணதான். இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு அப்புறம் சரிங்களா, டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். டிபி ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி இதை எப்படி நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்றதையும் ஒரு கிளான்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம். டிபி ஹிட் ஆகாததுக்கு முன்னாடி இப்படி தான் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம வந்து சார்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எதனால் இது டார்கெட் போச்சு அப்படின்றத நம்ம வந்து நீட்டாக வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈரான் யூஎஸ் கான்ஃப்ளிக்ட் இருக்குல்லங்க, அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புது வகையான ஒரு பேட்டர்ன் வந்து வெளிப்படுது. என்ன அப்படின்னா, வழக்கமாக வந்து ஈரான் பேசுகிற அந்த டோன் வந்து இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியா, அப்புறம் துருக்கி, பாகிஸ்தான் இவங்க ஜாயின் ஃபோர்ஸு ப்ளஸ் வந்து எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பேட்டர்ன்ஸ் எல்லாமே. ஆனால் வந்து பீஸ் டீலுக்கு வந்து ஒமான் கூட வந்து ஈரான் கொஞ்சம் வந்து இந்த தடவை கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா ஈரான் அப்படி ஃபாஸ்ட் பண்ணுற ஆளும் கிடையாது. அதுவும் இல்லாமல் யூஎஸ் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்குது. எல்லாமே பார்க்குறப்போ கொஞ்சம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பேட்டர்ன் வந்து தென்படுது. கொஞ்சம் வந்து ட்ரேட் பண்ணுறாங்க அடிக்கடி வந்து ஸ்டாப் லாஸாக மாற்றி வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இந்த பேட்டர்ன் ரொம்பவுமே வந்து மோசமான பேட்டர்ன், டேஞ்சரஸான பேட்டர்ன். ஏன்னா வந்து யூஎஸ் என்றைக்குமே வந்து அதனுடைய நேச்சரை வந்து அடி வாங்கிட்டு அவன் சும்மா போக மாட்டான். என்றைக்குமே யூஎஸ் வந்து அந்த இடத்தையே அழிச்சிருவான். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பிக் இம்பேக்ட் வந்து அங்கே க்ரியேட் பண்ணிட்டு தான் அவன் போவான். சும்மா வந்து வெளியே போக மாட்டான். அவனுக்கு ஒரு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கூட அவன் அதை விடவே மாட்டான். அவன் ஒரு கண்கொத்தி பாம்பு மாதிரி இருந்துக்கிட்டே தான் இருப்பான். அது பாஸ்ட்டில் எல்லாமே வந்து அப்படி தான் வந்து நடந்திருக்குது சரிங்களா. இப்போ வியட்நாம் வாராக இருக்கட்டும், வியட்நாம் வார் வந்து அந்த பீரியடில் தான் வந்து அவங்க ஜெயித்தாங்க. ஆனால் இப்போ வந்து வியட்நாம் பார்த்திங்கன்னா யூஎஸ்கிட்ட என்னவா இருக்குது அப்படின்றதையும் வந்து நம்ம பார்க்கணும். இப்போ எல்லா கண்ட்ரீஸ்க்கும் வந்து அதுதான் வந்து இது அவன் சும்மா விட மாட்டான். கொஞ்சம் வந்து ட்ரேட் பண்ணுறவங்க எஸ்எல்லாம் மாற்றி வச்சு ட்ரேட் பண்ணுங்கள் சரிங்களா. யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது, நம்மளும் வந்து ப்ரே பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம சார்ட்குள்ளே வரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யூஎஸ்டி ப்ளஸ் ஜிபிபி யூஎஸ்டி ரெண்டுமே வந்து சேம் டைமில் தான் இந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுத்தது. அதை நான் வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது உள்ளே வந்தோடனே என்ன ஒரு இம்பேக்ட் வந்து கொடுக்குது அப்படின்றத தான் ஃபஸ்ட் நம்ம வந்து பார்க்கணும். ப்ரைஸ் வந்து நம்மளுடைய ஆர்டர் பிளாக்குக்கு உள்ளே வருது. ஆர்டர் பிளாக்குள்ளே வந்துட்டு இந்த இடத்துலேயே நமக்கு வந்து சிஆர் வந்து கொடுத்துருச்சு சரிங்களா. இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா இதுவே வந்து கேண்டல்ஸ்டிக் ரிஜெக்ஷன், இங்கே வந்து என்ட்ரி பாயிண்ட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல ஒரு என்ட்ரியை வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இது வந்து நம்ம டார்கெட் இது ஒரு ஃபார்மெட் சரிங்களா. இந்த ஃபார்மெட் ஒன்று எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து சேம் டைமில் தான் எடுத்துச்சுன்னு நான் சொன்னேன். நான் வந்து இயூஆருக்கு வந்து உங்களுக்கு வந்து போய் காட்டுறேன். இயூஆரில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா சேம் டு சேம் தான். பட் வந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது அப்படின்றத நல்லா வந்து நோட் பண்ணி பாருங்கள். டேரெக்டாக வந்து கீழே இருக்குது. இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சிஆர் வந்து எதிர்பார்க்கலாமா அப்படின்னா தாராளமாக சிஆர் வந்து எதிர்பார்க்கலாம். பட் வந்து மார்க்கெட் கொடுக்கல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து ஒரு சிஆர் வந்து கொடுக்குது. மறுபடியும் கொடுத்துட்டு மார்க்கெட் ஒரு ஸ்வீப்பில் அடிக்குது சரிங்களா. ஒரு லிக்விடிட்டியை வந்து மார்க்கெட் வந்து ஸ்வீப் பண்ணுது. இது வந்து ERUSD. இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம சார்ட் வந்து நம்ம கம்யூனிட்டியில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ செக் பண்ணணும்னா செக் பண்ணிக்கங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிஆர் சரிங்களா. அது வந்து விக்கில் வந்து கொடுக்கல அப்படின்ற ஒரு இது இருக்குது அப்படின்னா ஒரு ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமுக்கு அந்த மாதிரி போயிட்டு அதாவது கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கா, அது எப்படி வந்து மொமெண்டம் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் தாராளமாக செக் பண்ணலாம். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபேவராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இறங்கினாலே போதும். இது வந்து இயூஆருக்கு. ஜிபிபிக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. ஏன்னா இது எதுவுமே ஸ்வீப் பண்ணல. டேரெக்டாக வந்து இங்கே நம்ம வந்து என்ட்ரி போடுறோம். என்ட்ரி போட்டோன்னா எதுவுமே அந்த மாதிரியான சேட்டைகளில் வந்து ஜிபிபி இறங்கவே இல்லை. டேரெக்டாக வந்து ஜிபிபி என்ன பண்ணுது, டேரெக்டாக நம்மளுடைய டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணுது சரிங்களா. இப்போ நான் சொல்லணும் அப்படின்னு நினச்ச ஒரு மேட்டர் என்னென்னா, இங்கே எடுக்கிறது வந்து ஈஸி சரிங்களா. இங்கே எடுக்கிறது இது வந்து பயங்கர ஒரு ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் தான். பட் வந்து நம்ம சார்ட்டும் கொடுத்துருவா, அதனால வந்து ஈஸி தான். பட் வந்து இங்கே தான் இது திரும்ப போகுது அப்படின்றது இந்த இடத்துல வந்து ஒரு நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் இல்லை சரிங்களா. அதை எப்படி வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த பேட்டர்ன் வந்து எப்பவுமே இது பண்ணிக்கிங்க. ஒரு ஸ்வீப்பு, ஒரு சிஹெச் அதுவும் கொஞ்சம் நல்லா பவராக வந்து கொடுக்குற மாதிரி கொடுக்குது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக் டேப்பு அப்படின்னா ஓபி டேப்பு. மறுபடியும் வந்து மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். மறுபடியும் மார்க்கெட் வந்து ஒரு சிஹெச் கொடுக்குது. இங்கே ஒரு ரீஎன்ட்ரி எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கங்க சரிங்களா. அதனால தான் எப்பவுமே வந்து பை அண்ட் செல் ரெண்டு சைடுமே வந்து ஆர்டர் பிளாக் வந்து மார்க் பண்ணிக்கணும் அங்கங்கெல்லாம் திரும்ப அப்படின்ட்டு.
மறுபடியும் வந்து மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு சிஆர் வந்து கொடுக்குது, மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு சிஆர். இது வந்து பை சைடுக்கு சரிங்களா. இந்த இடத்துல வந்து நல்லா நோட் பண்ணுங்கள். ப்ரைஸ் வந்து என்ன நடக்குது அப்படின்றத ப்ரைஸோட கொஞ்சம் வந்து பேசி பார்க்கணும். எப்படின்னா நல்லா வந்து கீழே வருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 50% ஒன்றும் இல்லை. போரிங் வந்து ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா, போரிங்கை டேரெக்டாக வந்து நம்ம ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னா இது என்ன கலர் கேண்டில் அப்படின்றத நமக்கு வந்து காமிச்சு கொடுக்கும் சரிங்களா. அப்போ வந்து செல் சைடுக்கு வருது, மறுபடியும் வந்து செல் சைடில் வைக்குது, மறுபடியும் செல் சைடில் வைக்குது. ஆனால் ப்ரைஸ் வந்து மேலே ஏறுது. இந்த இடத்துல வந்து வால்யூம் இல்லாமல் வந்து ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுது. அப்படி என்றைக்குமே வந்து போக முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பை என்ட்ரி வந்து மார்க்கெட் வந்து இதாகுது சரிங்களா. ஆனால் வந்து நம்ம வந்து எடுத்தோடனே இங்கே பை பண்ணலாமா சார் அப்படின்னா, இங்கே வந்து நம்ம பை பண்ணுறதுக்கான அந்த ஒரு ரூல்ஸ் வந்து நமக்கு இல்லை. இந்த இடத்துல தான் நமக்கு வந்து அந்த ரூல்ஸே வருது. ஏன்னா இந்த இடத்துல தான் நமக்கு வந்து சிஹெச் பாயிண்ட்டுன்னு சொல்கிறது இந்த இடத்துல தான் வருது சரிங்களா. இப்போ வந்து பை பண்ணலாமா சார் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக இந்த இடத்துல ஒரு பை வந்து நம்ம எடுக்கலாம் சரிங்களா. இந்த இடத்துல ஒரு பை வந்து நம்ம தாராளமாக வந்து எடுக்கலாம். ஆக்சுவலி வந்து மற்ற ஸ்ட்ராட்டஜி பற்றி நமக்கு தெரியாது. நம்மளது வந்து மேக்ஸிமம் டைம்ஸில் வந்து கை கொடுத்துரும் சரிங்களா. இங்கே எடுக்கிறோம், ஆனால் வந்து நம்மளுடைய டார்கெட் வந்து இது. அது விட்டுட்டிங்க அப்படின்னா அடுத்த நான் மிட்டிகேட்டர் பிளாக் இது சரிங்களா. அதையும் விட்றீங்க அப்படின்னா மேலே அப்படி ஒன்று ஒன்றா தான் போகணும். மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு அப்படின்றதுனால டேரெக்டாக நான் வந்து இங்கே கொண்டு போய் வைங்க, அங்கே கொண்டு போய் வைங்க அப்படின்னு சொல்கிறதுல எந்த ஒரு நியாயமும் வந்து இருக்காது சரிங்களா. ஃபஸ்ட்டு நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக்கில் டார்கெட் இங்கே வந்து பிரேக் ஈவன் பண்ணிக்கிங்க வேணால் இங்கே வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம். இது வந்து நியூஸ் டைமில் வந்து அடிச்சு தூக்கி இருக்குது சரிங்களா. அதனால் அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் சரிங்களா. ஆனால் நம்மளுடைய பேட்டர்னில் போயிருக்கிறதுனால நமக்கு வந்து டார்கெட் கிட்டு இந்த பக்கம் ஒன்று எடுத்துருந்தீங்கனாலும் இது வரைக்கும் தாராளமாக வந்து மார்க்கெட் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம் சரிங்களா. அவ்வளோதான். நம்மளுடைய இதுலேயும் பார்த்திங்கன்னா இதில் வந்து நமக்கு இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கில் நமக்கு சிஹெச் வந்து தேவையில்லை, எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் தேவையில்லை. ப்ளஸ் பார்த்திங்கன்னா இது ஒரு 50% ஆர்டர் பிளாக்கு. மறுபடியும் பார்த்திங்கன்னா நீட்டாக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சிஆர் வந்து கொடுக்குது. சிஆர் கொடுக்குறதுல நீங்கள் என்ட்ரி எடுத்தால் கூட இங்கேருந்து இங்கே ஒரு என்ட்ரி எடுத்து நம்ம தாராளமாக வந்து ட்ராவல் பண்ணலாம். ஓகேங்களா. ஓகேங்க, இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன் செகண்ட் நம்ம சொல்ல வேண்டிய அனௌன்ஸ்மெண்ட், நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸோட டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் எல்லாமே வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இது மண்டே. ஸோ வந்து இந்த வீக்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், சூப்பராக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.